என்று தனது திருமண நாளை கொண்டாடும் ஹாரி ஜோசப், அமலா மேரி மற்றும் நன்றிப்படியாக லூர்து மேரி சவரியப்பன் தங்களுடைய கருத்துக்களுக்காக ஓகோ இங்கிலேஷ் முகமது மற்றும் அமலாட்சியுடைய கருத்துக்களுக்காகவும் இறைவனில் மனித வில்லியம்ஸ், அமலோற்பவ மேரி, சுவாமிதாஸ், ஆண்டனி லூயிஸ் மற்றும் அனைத்து மனித ஆன்மாக்களுக்காகவும் இந்த புனித பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இரக்கமுள்ள தேவன் நம் ஒவ்வொருவர் மீதும் இரக்கமும் அன்பும் கொண்ட தேவனாக இருக்கிறார். மனிதர்களுக்காகவே ஓய்வு நாள் இணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஓய்வு நாள் என்பது இரக்கத்தின் நாள், அன்பின் நாள், இறைவனுடைய அருளை பெறுகின்ற நாள். எனவே நீதியுள்ள தேவனிடம் நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். அவருடைய இரக்கத்தையும் அவருடைய அருளையும் அவருடைய அன்பையும் நாளிலே நாம் பெற்றுச் செல்லும்படியாக இறைவன் நம்மை அழைக்கிறார். எனவே இந்த புனித பணியிலே நாம் பங்கு கொள்வதற்கு நம்மிலே தலையாக இருக்கின்ற நம் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை எண்ணி மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைப்பாடுகளுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
ஆண்டு நடத்துகின்றவர் நீங்கள். உமக்களின் வீடுகள் கடைகளுடன் எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை அருள்வீராக. உமோடு தூயாமையாய் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் வழியாக உம்மையும் மன்றாடுகின்றோம். எதிர்நோக்கு உள்ளத்திற்கு பாதுகாப்பானது, உறுதியானது, நம்பூறு போன்றது. எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறை வசனங்கள் 10-20 வரைக்கும். சகோதர சகோதரிகளே, கடவுள் நீதியற்றவர் அல்ல. இறை மக்களுக்கு நீங்கள் முன்பு தொண்டாற்றி வந்தீர்கள், இப்போதும் தொண்டு செய்து வருகிறீர்கள். எனவே கடவுள் பெயரால் நீங்கள் காட்டிய அன்பையும் உழைப்பையும் அவர் மறக்க மாட்டார். நீங்கள் எதிர்நோக்குவது முழு உறுதி பெறும் பொருட்டு உங்களுள் ஒவ்வொருவரும் முன்பு காட்டிய அதே ஆர்வத்தையே இறுதி வரை காட்ட வேண்டும் என மிகவும் விரும்புகின்றோம். இவ்வாறு நீங்கள் தளர்ச்சிக்கு இடம் கொடாமல் நம்பிக்கையாலும் பொறுமையாலும் இறை வாக்குறுதிகளை உரிமை பெறாமல் பெற்றவர்களை போல் வாழுங்கள். ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்குறுதி அளித்த போது தம்மை விட பெரியவர் எவர் பெயராலும் ஆணையிட்டு கூட இயலாததால் தம்மீதே ஆணையிட்டு, நான் உன் மீது உண்மையாகவே ஆசை பொழிந்து உன்னை பழகி பெருக செய்வேன் என்றார். இதன்படி அவர் ஒரு பொறுமையோடு காத்திருந்து பின் கடவுள் வாக்களித்ததை பெற்றுக் கொண்டார். தங்களை விட பெரியவர் ஒருவர் பேரால் தான் மக்கள் ஆணையுடன் எல்லா சச்சரவுகளும் ஆணையிட்டே முடிவு காட்டுவர். அம்முடிவை ஆணை உறுதிப்படுத்தும். அவ்வாறே கடவுள் தம் வாக்குறுதியை உரிமை பேராக பெற்றோருக்கு தம் திட்டத்தின் மாறா தன்மையை மிகவும் தெளிவாக காட்ட விரும்பி ஒரு ஆணையால் தம் வாக்கை உறுதிப்படுத்தினார். மாறா தன்மையுடைய இவை இரண்டையும் பொறுத்தவரையில் கடவுள் உரைத்தது பொய்யாய் இருக்க முடியாது. அடைக்கலம் தேடும் நாம் நம் கண்முன் எதிர்நோக்கியுள்ளதை விடாமல் பற்றிக் கொள்வதற்கு தளராக ஊக்கம் கொண்டிருக்க வேண்டும். இந்த எதிர்நோக்கி நம் உள்ளத்திற்கு பாதுகாப்பான உறுதியான நம்பூறு போன்றுள்ளது. இது கோவிலின் திரைச்சீலைக்கு அப்பால் சென்று சேர்ந்திருக்கிறது. நமக்கு முன்னோடியால் அந்த திரைச்சீலையை கடந்து இயேசு அங்கு சென்று சேர்ந்திருக்கின்றார். மெல்கி செய்திக்கு முறைப்படி என்றென்றும் தலைமையும் என்னும் நிலையை நம் சார்பாக அவர் அங்கு சென்றிருக்கிறார். ஆண்டவர் வழங்கும் அருளாக பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவர் அந்த உடன்படிக்கையை என்றும் நினைவு கொள்கின்றார். நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துள்ளனர். பல்லவி. அவர் தம் வியக்கும் செயல்களை என்றும் நிலைத்தல் செய்துள்ளார். அருளும் இரக்கம் உரியவர் ஆண்டவர். அவர் தமக்கு அஞ்சி நடப்போருக்கு உணவு அளிக்கின்றார். தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். பல்லவி. தம் மக்களுக்கு அவர் மீட்பை அளித்தார். தம் உடன்படிக்கையை என்றென்றும் நிலைக்குமாறு செய்தார். அவரது திருப்பெயர் தூயது, அஞ்சுதற்கு உரியது. அவரது புகழ் என்றென்றும் நிலைத்துள்ளது. பல்லவி. Alleluia, alleluia, alleluia.
அவருடைய சீடர் கண்களை பொய்து கொண்டே வழிநடந்தனர். அப்பொழுது பரிசேயர் இயேசுவிடம், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர் அவர்களிடம், தாமும் நம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாக இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா? அபியத்தார் தலைமைக்குருவாக இருந்தபோது தாவீது இல்லத்திற்குள் சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கு கொடுத்தார் அல்லவா என்றார். மேலும் அவர் அவரை நோக்கி, ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. அதனால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே புகழ். இயேசுவே நன்றி. இயேசுவே மகிமை. இயேசுவே ஆராதனை. ஹalleluya. ஹalleluya. நன்றி வாழ்க. நன்றி வாழ்க. கிறிஸ்து இயேசுவின் சகோதர சகோதரிகளே, நம் இறைவன் நீதியுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த நீதியுள்ள தேவன் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும், நாம் பிறர் மீது கொண்டிருக்கின்ற அன்பையும் அவர் என்றும் மறக்க மாட்டார். நாம் பிறருக்கு காட்டிய அன்பையும் இரக்கத்தையும், நாம் பிறருக்காக உழைத்த உழைப்பையும் அவர் என்றும் நினைவு கொள்கின்ற தேவனாக இருக்கிறார் என்றால், அவர் கொடுத்த வாக்குறுதியை என்றென்றும் நிறைவேற்றுகின்ற, நினைவு கொள்கின்ற மறக்காத தேவனாக இருக்கிறார். அவர் ஆபிரகாமுக்கு அவர் கொடுத்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றினார். அவர் தன் மீது ஆணையிட்டு சொன்னார். இறைவன் அவருக்கு மேலாக எவரும் இல்லை என்றால், நாம் ஒருவருக்கு உறுதி சொல்லுகிற பொழுது, ஆணையிடுகிற பொழுது, நாம் எல்லாம் நமக்கு மேல் உள்ளவர்களை காத்து சொல்லுவோம். எங்களுடைய அம்மா பேரா, அப்பா பேரா, நம்முடைய பேரா சத்தியமா சொல்லுங்க என்று சொல்லுவோம். ஆனால் இறைவன் அவர்தான் எல்லாத்துக்கும் முதலாக இருப்பதால் அவர் தன் மீது ஆணையிட்டு சொல்கிறார். இறைவன் தன் மீது ஆணையிடுகிறார். நான் உனக்கு இதை செய்வேன், உனது சந்ததியை நான் நடப்பதை அதை போல பெருக செய்வேன், வானத்தின் நட்சத்திரங்களை போல நான் சந்ததியை நான் பெரிதாக்குவேன், உன்னை நான் இந்த இடத்தினுடைய எல்லா மக்களையும் ஆசீர்வாதமாக மாற்றுவேன் என்ற வாக்குறுதி தேவனாய் அவர் இருந்தார். எனவே அந்த வாக்குறுதியின்படி அவரெல்லாம் வாழ்ந்தார். கடவுள் அவர் வாக்குறுதியை வாழ்ந்த வாழ்க்கையை ஆண்டவர் நினைவு கொண்டார். நினைவு கூர்ந்து அவர் வாக்குறுதியை அவர் நிறைவேற்றினார். அவர் மீது பல்வேறு ஆசீர்வாதங்களை பொழிந்தார். எனவே நாம் இந்த எதிர்நோக்கோடு வாழ வேண்டும். எதிர்நோக்கு இறைவன் எனக்கு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். கடவுள் ஒவ்வொருவருக்கும் நமது வாழ்க்கைக்கு தேவையான எதிர்கால வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். இறைவன் ஒவ்வொருவருக்கும் பலவிதமான வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குறுதியின்படி நாம் வாழ வேண்டும். அந்த எதிர்நோக்கோடு நாம் வாழ வேண்டும் என்று அவர் அழைக்கிறார். என்றால் அந்த எதிர்நோக்கு நிச்சயம் நிறைவேறும் என்பதை அவரே வாழ்ந்து காட்டினார். எவ்வாறு? இயேசு கிறிஸ்து தலைமைத்துவமாய் இருந்து அவர் நமக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார் என்று வாசகர் இறுதியில் எபிரேயர் திருமணத்தில் பவுல் சொல்கிறார். அவர் குருக்கள், தலைமை குருக்கள் நுழைகின்ற அந்த புதியத்திற்குள் நுழைந்து திரை சிலையை அவர் இரண்டாக பிழித்து உள்ளே நுழைகிறார். இப்படி இறைவனை பிரசன்னமாக
வீற்றிருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, எத்தகைய தலைமை குரு? பழைய தலைமை குருக்கள் எல்லோரும் சாவை பெற்றுக் கொண்டார்கள், இறந்தார்கள். ஆனால் இந்த தலைமை குரு அவர் என்றென்றும் உயிர் வாழ்கின்ற தலைமை குருவாக இருக்கிறார். மூன்றாவதாக, எத்தகைய தலைமை குருவாய் அவர் இந்த வருஷத்தில் இந்த பிரசன்னத்திலே அல்லது இந்த ரத்தப்படியிலே வீற்றிருக்கிறார் என்றால் அவர் நமக்காக பரிந்துரை செய்கின்ற தலைமை குருவாய் வீற்றிருக்கிறார். ஒரு தலைமை குரு அல்லது குருவானவர் என்றால் யார் என்றால் இறைவனுக்கும் மனிதனுக்கும் நடுவில் இருப்பவர்தான் குருவானவர். குருவானுடைய பணி எல்லாம் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கின்ற அந்த இடைப்பட்ட மனிதன் தான் குருவானவர். அவர் என்ன செய்கிறார் என்றால் மனிதனுடைய கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள், மன்றாட்டுகள், அதை விட அவருடைய பாவங்களை இறைவனிடம் செல்கிறவராக ஒரு குருவானவர் இருக்கிறார். சிறப்புகளே, இந்த குருவானவர் என்றால் யார் என்று 11வது அத்தியாயத்திலே வாசித்து பார்க்க உங்களுக்கு தெரியும். எனவே ஒரு குரு என்பவர் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருப்பவர். மனிதனுடைய பிரச்சனைகளை, கவலைகளை, துன்பங்களை, அவருடைய பாவங்களை இறைவனிடம் எடுத்துச் சென்று அவர் இறைவனிடமிருந்து கடவுளுடைய இரக்கத்தையும் கடவுளுடைய மன்னிப்பையும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று வருகின்ற ஒரு குருவானவர். எனவே அந்த ஒரு சூழலிலே இறைவன் என்னென்னையும் நிறைந்திருக்கிற தலைமை குருவாய் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. இந்த தலைமை குரு அவர் நம் பாவங்களுக்காய் இறைவனிடம் மன்றாடுவது மட்டுமல்லாமல் தனது இரத்தத்தை சிந்தி தன்னையிடம் நமக்காய் பெருமூச்சு தெரிவிக்கிறார். எபிரேயர் 7:25 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர் தம்மை தேடி வருகிறவர்களை மீட்பதற்காக தந்தையின் காவலிகளை தனது இரத்தத்தை சிந்தி உரத்த தன்னை மீட்க வல்லவராக அவர் ஜெபிக்கிறார். அவர் தலைமை குரு ஜெபிக்கின்ற இறைவனாய் நமக்காக பரிந்துரை செய்கின்ற இறைவனாய் இருக்கிறார். எனவே 1 யோவான் 2 வசனங்களை வாசிக்கிறோம். நமது தலைமை குரு இதோ நமக்கு நிலையை கட்டி இழந்து காட்ட முடியாத நல்ல மாறாக அவர் தந்தையிடம் அவருக்காக பரிந்து பேசுவதற்கு அவர் உயிர் வாழ்ந்தார். நம் தலைமை குரு உயிர் வாழ்வது எதற்காக? உங்களுக்காக, எனக்காக பரிந்து பேசுவதற்காக, ஜெபிப்பதற்காக இயேசு உயிர் வாழ்ந்தார். தலைமை குருவாய் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆக நமது எண்ணங்கள், ஏக்கங்கள், பிரச்சனைகளை, எனது பாவங்களை சுமந்து சென்று எனக்காக உயிரை கொடுத்து இந்த இரத்தத்தை சிந்துகின்ற இந்த தலைமை குரு இறைவனின் இரக்கத்தின் அடையாளமாய், இறைவனின் அன்பின் உருவாய் நம்மோடு இருக்கிறார். நம் தேவன். ஆக இந்த தேவனாகிய ஆண்டவர் மனிதர்கள் வாழ்வத வேண்டும். கடவுள் எல்லாவற்றையும் மனிதர்களாக படைத்தார். கடவுள் எல்லாவற்றையும் மனிதர்களாக படைத்தார். படைத்தவைகளே அவர் கடவுள் மனிதன் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக அவைகளுக்காக மனிதனை படைக்கவில்லை. மனிதனுக்காக எல்லாவற்றையும் படைத்தார். படைத்து எல்லாவற்றையும் மனிதனை ஒப்புக் கொடுத்தார். கடைசியில் ஆண்டவர் ஓய்ந்திருந்தார். அந்த ஓய்வு நாளில் கடவுளின் இரக்கத்தை, அன்பை, அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொண்டதை நினைவு கூறுகின்ற, நன்றி கூறுகின்ற ஒரு நாள். கடவுளின் இரக்கத்தை பெறுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே குணப்படுத்துகிறார். அவர் சுகப்படுத்துகிறார், விடுதலை கொடுக்கிறார். கடவுளுடைய லட்சியத்தை அறிவித்துக் கொண்டே செல்கிறார். அவருக்கு இயேசு கிறிஸ்து மன்னிப்பு போட்டு ஓய்வு நாளில் ஓய்ந்திருக்கிற நாள் அல்ல, வேலை செய்யப்பட்டிருக்கிற நாள் அல்ல. மாறாக இறைவனின் இரக்கம், அன்பு, விடுதலை மக்கள் பெற்றுக் கொள்கிறார். இறைவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறார். நமக்கு ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாள் இறைவனின் இரக்கத்தையும் அன்பையும் உணர்ந்து சொல்லுகின்ற ஒரு நாளாக இருக்கிறது. இரண்டாம் நாம் மற்றிலே இரக்கமுடன் தேவனாக இருக்கிறார். சட்டங்களுக்காக நாம் அல்ல, மாறாக நமக்காக சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. எனவேதான் இந்த மகிமையான இந்த நாளிலே இறைவன் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையை கொடுக்கிறார். நமக்கான தேவன் நமக்காக இருக்கிறார். தந்தையிடம் பரிந்து பேசுவதற்காக, தந்தையிடம் ஜெபிப்பதற்காக, நமது குற்றங்களை மன்னிக்கின்ற தேவனாய், நமது நோயை சுகப்படுத்துகின்ற தேவனாய், இறைவனின் அருளின் இரக்கத்தை ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்கின்ற பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். எனவே நீதியுள்ள தேவன் நம்மை இந்த நாளிலே ஒப்புக் கொடுப்போம், விசுவாசிப்போம், நம்புவோம், எதிர்நோக்குடன் வாழ்வோம். நிச்சயம் இறைவன் எனக்கு உரிய வாக்குறுதி நிறைவேறும் என்ற உறுதிப்பாடு, என்ற நம்பிக்கை, விசுவாசத்தோடு நாம் வாழ்வோம். அதற்கு தேவையான வளங்களை கேட்போம். நமது தலைமை குருவான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
பேசுகிறோம். என்னை ஆசிரியர் அன்னையுடைய வேளாண் பரிந்துரையால் இந்த நாளை பெற்று செல்வோம். ஆமென். இப்படியில் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயல்பாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம். உயிர்ப்பினை உயிர் ஆற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவா என உறுதியோடு எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஆகவே புனித வானவர்கள் அனைவரும் சேர்ந்து நாங்கள் உண்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொன்னதாவது: தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. உங்களுடைய ஆவியை ஒளிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுபடுவாக. அவர் பாடுபட உடம்பு கணிந்து துணைக்கு நினைத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
கிண்ணத்தை எடுத்து வேண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வென்று பருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதல் மரணத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுறையில் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கொள்கின்றோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் ராயர் பீட்டர் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருநவை அன்பை நிறைவு செய்தார்கள். மேலும் உயிர்த்தல் மீது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு உமது திருமுகமுறையை ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாயும் எங்கள் தாயும் பாதுகாவலியுமான புனித மரியா, எங்கள் ஆரோக்கிய தாய், உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தந்தைகள் உடைய உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவரும் நாங்கள் இடைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரண உண்மையை மன்றாடுகின்றோம். மகள் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாய் வழிவில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீன்களின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவழிப்படியால் பயிற்சி பெற்ற நாம் துணித்து சொல்வோம்: உமது பெயர் எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உண்மை மன்றாடுகின்றோம். முதலிடத்தில் தெரியாது நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம், பயம், அச்சமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேருக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு முடிக்கிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்துக்கு ஏற்க அதற்கு அமைதியை மற்றும் அளித்தருகிறார் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்டின் அமைதியை பகிர்ந்து கிறிஸ்டின் அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செல்வமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செல்வமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செல்வமே, எங்களுக்காக
இதோ இறைவன் இயேசு கிறிஸ்து என்னுடைய சபரி உலகின் பாவங்களை போக்குகின்றனர். இந்த சபரியத்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நம் அனைவரும் பெயர் பெற்றோர்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவான நிறைவேற்ற நாம் ஒரே வரி இரக்கத்தால் ஒரு மனமட்டிருக்கச் செய்கிறார்கள். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் கடமைகள், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ள, உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின், உங்களை ஆசீர்வதித்து சுகப்படுத்தி நலப்படுத்த உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர்களோடு இருப்பாராக. தந்தையே, மகன், தூய ஆவியாரின் ஆசை உங்கள் மீது என்றென்றும் தங்கி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. இறைவனின் அன்பில் அன்னையின் ஆசிரியிடும் அவர் சென்று வாழுங்கள். திருப்பணி நம் வாழ்வில் தொடரட்டும்.